இந்த யூடியூப் போகிறவங்களாம் வாயை மூடிட்டு எலெக்ஷன் வரணும் கவனமாக இருக்கணும். சங்கத்தமிழன், வந்திய அரசு, கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ கிட்டு வேற கிளம்பிட்டான், பாவலை வாயை குடுங்குவார்கள். பிளாஸ்டிக் ஊட்டிக்கிட்டு தான் இருக்கணும் நீங்கள் எலெக்ஷன் முடிகிற வரையும். ஏன்னா நாம் எதேச்சியாக பேசுவோம். நமக்கு எந்த சூழ்ச்சி வஞ்சகம் தெரியாது, நமக்கு எந்த கணக்கும் தெரியாது. என்ன மாதிரி தான் இருப்பாங்க என்னுடைய தோழர்கள், என்னை பின்பற்றக்கூடிய தம்பிகள். நமக்கு எந்த சூழ்ச்சி வஞ்சகம் எதுவுமே கிடையாது. மனசில் பட்டதை பேசிடுவான், அவன் அதை தான் பார்க்குறான், வாயை கொடுங்கிறது. அரசியல் களத்தில் அவர்கள் ஆடும் சதுரங்க விளையாட்டில் நம்மை காய்களாக நகர்த்த பார்க்கிறார்கள். நாம காய் நகர்த்தல, அவர்கள் நகர்த்த பார்க்கிறார்கள். நம்ம வச்சு இப்படி வச்சு உடனே திமுகவுக்கு ஒரு ப்ரொவகேஷன், ஆத்திரத்தை மூட்டி, ஓ திருமாவளவனுக்கு அவ்வளோ வந்துருச்சா, தூக்கி எறிவாங்க, விடுதலை சிறுத்தைகள் வேண்டாம். நான் தான் கேட்டேன் போலீஸ் கமிஷனர்கிட்ட, மதுரை சிட்டிக்குள்ள எந்தெந்த கட்சிக்கு நீங்க பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க கொடுங்க, நான் எல்லா இடங்களையும் குடிக்கப்பட்ட எடுக்க சொல்றேன். அப்போ திமுக ஆளுங்கட்சி கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்கள் பிரச்சனைகளுக்காக சில இடங்களில் போராட வேண்டிய தேவை வருகிறது. இதுதான் சரியானது. சிறுத்தைகளை சீண்டினால்தான் கூட்டணிக்குள்ளே குழப்பத்தை உருவாக்க முடியும். இது பிஜேபியினுடைய அஜெண்டாவை கையில் வைத்துக் கொண்டு கட்சி சார்பற்றவர் போல் பேசுகிற சில உதிரிகளின் செயல் திட்டம். அதனால நம்மளை குறிவைக்கிறான். விடுதலை சிறுத்தைகள் பெரிய சக்தி அப்படின்லாம் நினைச்சவங்க குறிவைக்கல. திமுகவுக்குள்ள குழப்பத்தை திமுக கூட்டணிக்குள்ளே குழப்பத்தை உருவாக்க சிறுத்தைகளை ஒரு சாக்காக பயன்படுத்துவது, இந்த இயக்கத்தை ஒரு சாக்காக பயன்படுத்துவது. நான் வஞ்சகம் இல்லாமல் சொன்னேன், மது ஒழிப்பு பொதுவான பிரச்சனை, யார் வேணாலும் வரலாம், அதிமுகவும் வரட்டும்னு குடிச்சுக்கிட்டாங்க. அந்த ஒரு வார்த்தை கெட்டியா ஒரு வார காலம் போட்டு சாத்துன்னு சாத்துறான். யார சாத்துறான்? நம்மளை சாத்தல, அவன் நம்மளை சாத்துறதான் நினைச்சிட்டு அவனே அடிச்சுக்கிட்டான். ஒரு கேள்வியை நான் எழுப்புறேன், இந்த கேள்வி யாரும் விவாதிக்க மாட்டேங்கிறான். என்ன கேட்டேன்னா, திமுகவுக்கும் மதுவிலக்கிற உடன்பாடு இருக்கு, அதிமுகவுக்கும் மதுவிலக்கிற உடன்பாடு இருக்கிறது, இடதுசாரிகளுக்கு மதுவிலக்கிலே உடன்பாடு உண்டு, மதிமுகவுக்கும் மதுவிலக்கிலே உடன்பாடு உண்டு, பாஜகவுக்கும் மதுவிலக்கிலே உடன்பாடு உண்டு, விடுதலை சிறுத்தைகளுக்கும் உடன்பாடு உண்டு. அப்புறம் ஏன் கடை திறந்து மூட வேண்டியது தானே, என்ன தயக்கம் அப்படின்னு நான் கேட்டேன். இந்த அடிப்படையில் தான் நீ சேட்டலைட் டிவியில் டிபேட் வைக்கணும். உடனே திருமாவளவன் காய் நகர்த்துகிறாரா, இது அவருக்கு லாபமா நட்டமா விவாதம், அவர் அணி மாற போகிறாரா விவாதம், தேர்தல் அரசியல் நிலைப்பாடு வேறு, தனி மனித உறவுகள் என்பது வேறு. பெரியவங்களை பார்த்தோம்னா எழுந்திருச்சு நிற்கணும், அதில் ஒன்றும் பெரிய கௌரவ பிரச்சனை கூடாது. இவர் ஏன் குனிஞ்சு நிற்கிறாரு, வளைஞ்சு நிற்கிறாரு, ஏன் எழுந்திருச்சு நிற்கிறாரு, அதெல்லாம் உன் புத்தி. நீ உனக்கு அது பெருசா நீ நினைக்கிற, அப்படி கெத்தா நின்னாதான், கால் மேல் கால் போட்டுருந்தாதான் பெரிய தனம் நீ நினைக்கிற. அப்படி கிடையாது. சிறுமைனா என்றும் அணியுமாம் தன்னை வியந்து, பணியுமாம் என்றும் பெருமை. பெரியவங்களை பார்த்து கையெடுத்து கும்புறதுனாலே, குனிஞ்சி அவங்களுக்கு வணக்கம் சொல்றதுனாலே ஒரு நம்முடைய கெத்து போயிருன்னு அர்த்தம் கிடையாது. உன்னுடைய ஆளுமை என்பது நீ எடுக்கிற முடிவில் தான் வெளிப்படும். உன்னுடைய ஆளுமை என்பது நீ வாழ்ந்து காட்டுகிற வாழ்க்கை முறையில் தான் வெளிப்படும். சும்மா போலித்தனமா ஒரு மிடுக்கை காட்டுவது என்பது எங்கேயாவது அந்த ரேஷன் கலைஞ்சிடும். பிக் பேங் தமிழ் பிபிடி. என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் குறைந்தது 2 லட்சம் பெண்கள் பங்கேற்க வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டில் எத்தனை இடங்களில் அரசியல் கட்சிகள் அனுமதி வாங்கி கொடியேற்றி இருக்கிறார்கள். நான் தான் கேட்டேன் போலீஸ் கமிஷனர்கிட்ட, மதுரை சிட்டிக்குள்ள எந்தெந்த கட்சிக்கு நீங்க பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க கொடுங்க, நான் எல்லா இடங்களையும் குடிக்கப்பட்ட எடுக்க சொல்றேன். இப்ப இந்த பிரச்சனை நம்ம பேசுவோமா, பேச வேண்டுமா, பேச வேண்டாமா? அப்ப முரண்பாடு வருகிறது. அப்போ திமுக ஆளுங்கட்சி கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்கள் பிரச்சனைகளுக்காக சில இடங்களில் போராட வேண்டிய தேவை வருகிறது.
இதுதான் சரியானது. சிறுத்தைகளை சீண்டினால்தான் கூட்டணிக்குள்ளே குழப்பத்தை உருவாக்க முடியும். இது பிஜேபியினுடைய அஜெண்டாவை கையில் வைத்துக் கொண்டு கட்சி சார்பற்றவர் போல் பேசுகிற சில உதிரிகளின் செயல் திட்டம். அதனால நம்மளை குறிவைக்கிறான். விடுதலை சிறுத்தைகள் பெரிய சக்தி அப்படின்லாம் நினைச்சவங்க குறிவைக்கல. திமுகவுக்குள்ள குழப்பத்தை திமுக கூட்டணிக்குள்ளே குழப்பத்தை உருவாக்க சிறுத்தைகளை ஒரு சாக்காக பயன்படுத்துவது, இந்த இயக்கத்தை ஒரு சாக்காக பயன்படுத்துவது, நம்மையே அவர்கள் ஒரு துருப்பு சீட்டாக பயன்படுத்துவது. சீட்டாட்டம் ஆடுறவங்களுக்கு தான் தெரியும் துருப்பு சீட்னா என்னன்னு. ஜோக்கரை கையில் வச்சுட்டே இருப்பாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு சீட்டு, ஒரு 11 சீட்டா 12 சீட்டா மொத்தம் ரம்மியில் 11 13 12 4 4 3 3 செட்டாக வச்சுருவாங்க. ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா இருக்கும், அது துருப்பு சீட்டு. அதை வச்சு தான் போட்டு எடுத்து எதிரியை ஏமாத்துறது. எனக்கு ரம்மி விளையாட தெரியாது, ஆனால் இந்த செய்திகள் தெரியும். பகடைக்காய்ன்னு சொல்லுவாங்க. பகடைக்காய்னா ஆடுபுலி ஆட்டம் ஆடும்போது புளியங்காய் வச்சுக்குவாங்க, இல்லைன்னா கூழாங்கல் வச்சுக்குவாங்க. அந்த காய் உருட்டி விளையாடுறது, தாயங்கட்டில் உருட்டி விளையாடுறது, ஆடுபுலி ஆட்டத்தில் வச்சு விளையாடுறது. எடுத்து ஒரு கல்லாக எடுத்து வெட்டி எடுப்பாங்க, செஸ்ஸில் விளையாடுற மாதிரி. இந்த காயை தங்கள் விருப்பம் போல காயை உருட்டி விளையாடுறதுக்கு பாருங்க, வச்சு விளையாடுறதுக்கு பாருங்க, வெட்டி எடுக்கிறதுக்கு பாருங்க. அந்த மாதிரி அரசியல் களத்தில் அவர்கள் ஆடும் சதுரங்க விளையாட்டில் நம்மை காய்களாக நகர்த்த பார்க்கிறார்கள். நாம காய் நகர்த்தல, அவர்கள் நகர்த்த பார்க்கிறார்கள். நம்ம இப்படி வச்சு உடனே திமுகவுக்கு ஒரு ப்ரொவகேஷன், ஆத்திரத்தை மூட்டி, திருமாவளவனுக்கு அவ்வளவு வந்துருச்சா, தூக்கி எறிப்பாங்க, விடுதலை சிறுத்தைகள் வேண்டாம், கூப்பிடு வேற கட்சியா அப்படின்னு அவங்க செட் பண்றதுக்கு முயற்சிக்கிறாங்க. இல்லைன்னா விடுதலை சிறுத்தைகளுக்கு கோபத்தை மூட்டி, எங்களுக்கு வேற ஆப்ஷன் இருக்கு, நாங்க அங்க போக தயாராக இருக்கிறோம், உங்களோட இருக்க மாட்டோம் அப்படின்னு பேச வைக்கிறோம். இந்த யூடியூப் போறவங்களாம் வாயை மூடிட்டு எலெக்ஷன் வந்து கவனமா இருக்கணும். சங்கத்தமிழன், வந்திய அரசு, கட்சியிலிருந்து பொறுப்பாளர்கள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப கிட்டு வேற கிளம்பிட்டான், பாவல வாயை புடுங்குவார்கள். பிளாஸ்டிக் ஊட்டிட்டு தான் இருக்கணும் நீங்க எலெக்ஷன் முடிகிற வரையும். ஏன்னா நாம எதேச்சியா பேசுவோம், நமக்கு எந்த சூழ்ச்சி வஞ்சகம் தெரியாது, நமக்கு எந்த கணக்கும் தெரியாது. என்ன மாதிரி தான் இருப்பாங்க என்னுடைய தோழர்கள், என்னை பின்பற்றக்கூடிய தம்பிகள். நமக்கு எந்த சூழ்ச்சி வஞ்சகம் எதுவுமே கிடையாது. மனசுல பட்டதை பேசிடுவாங்க, அவன் அதை தான் பார்க்கறான், வாயை புடுங்குறது. நான் வஞ்சகம் இல்லாமல் சொன்னேன், மது ஒழிப்பு பொதுவான பிரச்சனை, யார் வேணாலும் வரலாம், அதிமுகவும் வரட்டும்னு பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த ஒரு வார்த்தை கெட்டியா ஒரு வார காலம் போட்டு சாத்துன்னு சாத்துறான். யாரை சாத்துறான்? நம்மளை சாத்தல, அவன் நம்மளை சாத்துறதான் நினைச்சிட்டு அவனே அடிச்சுட்டான். துணியை எடுத்து கல்லில் துவைக்கிறதா நினைச்சிட்டு அவன் கையை ஓங்கி அடிச்சுட்டான். அவன் கையை அவனுக்கு முன்னாடி போச்சு. வெறுங்கைக்கான பாறையை ஓங்கி அடிச்ச மாதிரி. அந்த ஒரு வார்த்தை தான். உள்ளபடி எந்த சூதும் இல்லை, சூழ்ச்சியும் இல்லை. பேட்டி கொடுத்துட்டு இருக்கிற போது அவங்க கேட்டாங்க, நான் சொன்னேன் இது பொதுவான பிரச்சனை, இதை அரசியல் சார்ந்து பார்க்க வேண்டாம், எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டிய பிரச்சனை. ஒரு கேள்வியை நான் எழுப்பினேன். இந்த கேள்வி யாரும் விவாதிக்க மாட்டேங்கிறான். என்ன கேட்டேன்னா, திமுகவுக்கும் மதுவிலக்கிற உடன்பாடு இருக்கு, அதிமுகவுக்கும் மதுவிலக்கிற உடன்பாடு இருக்கிறது, இடதுசாரிகளுக்கு மதுவிலக்கிலே உடன்பாடு உண்டு, மதிமுகவுக்கும் மதுவிலக்கிலே உடன்பாடு உண்டு, பாமக பாஜகவுக்கும் மதுவிலக்கிலே உடன்பாடு உண்டு, விடுதலை சிறுத்தைகளுக்கும் உடன்பாடு உண்டு. அப்புறம் ஏன் கடை திறந்திருக்கு, மூட வேண்டியது தானே, என்ன தயக்கம் அப்படின்னு நான் கேட்டேன். இந்த அடிப்படையில் தான் நீ சேட்டலைட் டிவியில் டிபேட் வைக்கணும். உடனே திருமாவளவன் காய் நகர்த்துகிறாரா, இது அவருக்கு லாபமா நட்டமா விவாதம், அவர் அணி மாற போகிறாரா விவாதம். அவங்க நினைச்சதெல்லாம் தலைப்பா போட்டு விவாதிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் கேட்ட இந்த கேள்விக்கு அதுக்கு அடுத்த வார்த்தையில நான் சொல்றேன், யாருக்கு தயக்கம் கேட்கிறான், எல்லோருக்கும் தயக்கம் நான் சொல்றேன். திமுகவுக்கு தயக்கமான்னு கேட்கிறான், எல்லோருக்குமே தயக்கம் இருக்குன்னு நான் மறுபடியும் சொல்றேன்.
அந்த இடத்துல தான் அதிமுகவுக்கு இருக்கு. அவங்களும் ஏன் உடன்பாடு இருக்க பேசலாமே, எங்க மேடையில் கூட வந்து பேசலாமே, அவ்வளவுதான். இது நான் டங் ஸ்லிப்னு சொல்ல மாட்டேன். என் மைண்டுக்குள்ள இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி, அரசியல் முதிர்ச்சியின் அடிப்படையில் வந்த ஒரு சொல்வது. எனக்கு கூட்டணி வேறு, மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு போராடுகிற அரசியல் வேறு, மக்களுக்கான களம் வேறு, கூட்டணிக்கான களம் வேறு என்று என்னால் பிரித்து பார்க்க முடிகிறது. அதனால் அந்த வார்த்தை இயல்பாக வந்து விடுகிறது. அதான் பேட்டி கொடுக்க போற தம்பிங்க கவனமா இருக்குன்னு நான் சொல்றேன். ஒரு வார்த்தை விட்டா கூட அதை பிடிச்சுவாங்க. எனக்கு காத்துக்கிட்டே இருக்காங்க, இளவு காத்து கிளி மாதிரி காத்துக்கொண்டே இருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் யார் வார்த்தையை விடுவாங்க அப்படின்னு இதை வச்சு உடைச்சு விட்டுறலாமான்னு. இப்போ நான் என்னன்னா, இன்னும் 18 மாசத்துக்கு மேல இருக்கு. என்ன இப்போ செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இதுல 3 மாசம். அடுத்த வருஷத்துல 12 மாசம், 12 3 15. அதுக்கப்புறம் ஏப்ரல் மேல தான் எலெக்ஷன் வரும். அதுல ஒரு 3 மாசம், 18 மாதங்கள் இருக்கிறது, 1.5 ஆண்டுகள் இருக்கின்றன. அதுக்குள்ளே இவன் ஒரு நேரேஷனை செட் பண்றான். என்னன்னா, திமுக கூட்டணியில் புகைச்சல், கம்யூனிஸ்டுகள் அதிருப்தி, திருமாவளவன் இப்படி எல்லாம் பேசுகிறார், தொடர்ந்து குடைச்சல் கொடுக்கிறார், தொடர்ந்து திமுகவுக்கு நெருக்கடி தருகிறார். என்ன பொறுத்தவரையில் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து எங்கள் இயக்கம் ஒரு பெரியார் இயக்கம் தான். எலெக்ஷன் நேரத்தில் ஒரு 3 மாசம் தான் நாங்கள் எலக்டோரல் பார்ட்டி. அதுக்கு பிறகு நாங்கள் அம்பேத்கர் மூவ்மெண்ட், இல்லைன்னா பெரியார் மூவ்மெண்ட், இல்லைன்னா இது ஒரு சோசியல் மூவ்மெண்ட், ஒரு சமூக இயக்கம், இல்லைன்னா இது ஒரு விமன் ஆர்கனைசேஷன், ஒரு பெண்ணுரிமை இயக்கம். அப்படிதான் நாங்கள் சிந்திக்கிறோம், அப்படிதான் செயல்படுறோம், அப்படிதான் நாங்கள் செயல்பட்டு பழக்கம். 24 மணி நேரமும் வருஷத்துல 365 நாளும் தேர்தல் கணக்கே போட்டுக்கிட்டு அந்த கூட்டணி வராங்கன்னு பயந்து ஒதுங்கிறது, இந்த கூட்டணி வராங்கன்னு ஒளிஞ்சு நிற்கிறதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் யாரை பார்த்தாலும் வணக்கம் சொல்லுவோம். ஜெயக்குமார் வந்தாருன்னா வாங்க வணக்கம் சொல்லுவோம். அவர் எந்த கட்சியா இருந்தா என்ன, எடப்பாடி வந்தாருன்னா வாங்க வணக்கம் கை கொடுப்போம். அவர் அதிமுக முன்னாள் முதல்வர் இருந்தா என்ன, நான் திமுக கூட்டணியில் இருக்கிறேன், அவர் அதிமுக, அதனால என்ன தப்பு? ஏன் கை கொடுக்க கூடாது? ஏன் சிரிக்க கூடாது? ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் நலம் விசாரித்துக் கொள்ளக்கூடாது? இதையெல்லாம் செய்தால்தான் அரசியல் முதிர்ச்சி. அரசியல், தேர்தல் அரசியல் நிலைப்பாடு வேறு, தனி மனித உறவுகள் என்பது வேறு. பெரியவங்களை பார்த்தோம்னா எழுந்திருச்சு நிற்கணும், அதுல ஒன்றும் பெரிய கௌரவ குறைச்சலும் கூடாது. இவர் ஏன் குனிஞ்சு நிற்கிறாரு, வளைஞ்சு நிற்கிறாரு, ஏன் எழுந்திருச்சு நிற்கிறாரு, அதெல்லாம் உன் புத்தி. நீ உனக்கு அது பெருசா நீ நினைக்கிற. அப்படி கெத்தா நின்னாதான், கால் மேல் கால் போட்டுருந்தாதான் பெரிய பெரிய தனம் நீ நினைக்கிற. அப்படி கிடையாது. சிறுமைனா என்றும் அணியுமாம் தன்னை வியந்து, பணியுமாம் என்றும் பெருமை. பெருமைக்கு இதுன்னா தன்னைத்தானே ஒருவன் பணிந்து பெரியவர்களுக்கு, மூத்தவர்களுக்கு, முதியவர்களுக்கு உரிய மதிப்பை தருவது பெருமைக்குரியது. சிறியவன் தன்னைத்தானே வியந்துக்குவான். நான் அப்படி, நான் இப்படி, நான் ஆண்ட பரம்பரை, நான் அந்த வம்சம், இந்த வம்சம், நான் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து இருந்தா நான் ஒரு கெத்து, நான் மீசிய முறுக்கு நான் கெத்து. இதெல்லாம் அற்பம், அதாவது மெச்சூரிட்டி இல்லாமல் வருகிற ஒன்று. பெரியவங்களை பார்த்து கையெடுத்து கும்புறதுனாலே, குனிஞ்சி அவங்களுக்கு வணக்கம் சொல்றதுனாலே ஒரு நம்முடைய கெத்து போயிருன்னு அர்த்தம் கிடையாது. உன்னுடைய ஆளுமை என்பது நீ எடுக்கிற முடிவில் தான் வெளிப்படும். உன்னுடைய ஆளுமை என்பது நீ வாழ்ந்து காட்டுகிற வாழ்க்கை முறையில் தான் வெளிப்படும். சும்மா போலித்தனமா ஒரு மிடுக்கை காட்டுவது என்பது எங்கேயாவது அந்த ரேஷன் கலைஞரும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் கூட்டணி அரசியலை வேறாகவும், மக்கள் பிரச்சனைகளுக்கான அரசியலை வேறாகவும் பார்க்கிற தெளிவை பெற்றிருக்கிறது, துணிவை பெற்றிருக்கிறது, அரசியல் முதிர்ச்சியை பெற்றிருக்கிறது என்பதுதான் அந்த பேட்டியில் சாரம். அதை நான் சொன்னேன், அதை பிடிச்சுக்கிட்டாங்க. தோழர்களே, இது போன்ற சக்திகள் நம்மை சுற்றி இந்த அரசியல் களத்தில் இருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இன்னும் மாநாட்டுக்கு 10 நாள், இந்த 10 நாட்களுக்குள்ள என்ன வேண்டுமானாலும் அவர்கள் கதை கட்டி விடுவார்கள். யாராவது பிடித்து உட்கார வைத்து ஆளுக்கு ஒரு
பேட்டியை எடுத்து சமூக ஊடகங்களில் அவதூறு பரப்புவார்கள். அதை நாம் பொருட்படுத்த தேவையில்லை. தோழர் மதும்பூர் ராமலிங்கம் அவர்கள் சொன்னதைப் போல இது சமூக பொறுப்புணர்வுடன் கூடிய ஒரு நிலைப்பாடு. மிக முக்கியமாக ஒரு தேசத்தின் மனிதவளம் பாழாகிறது என்கிற கவலையில் இருந்துதான் இதை அணுக வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒருவன் குடிக்கிறான், அவன் உடல்நலம் பாதிக்கப்படும், குடும்பம் பாதிக்கப்படும் என்பது ஒன்று. அதுபோல பல்லாயிரக்கணக்கானவர்கள் பாதிக்கப்படுகிற போது 80-90 வயது வரையில் வாழ வேண்டியவர்கள், அறிவாற்றலை பெருக்கிக் கொள்ளக்கூடியவர்கள், பேராசிரியர்களாக பரிணமிக்கக்கூடியவர்கள், சிறந்த கவிஞர்களாக வர வேண்டியவர்கள், நீதிபதிகளாக வர வேண்டியவர்கள், சிறந்த கலைஞர்களாக, படைப்பாளர்களாக, இயக்குநர்களாக, கவிஞர்களாக, எழுத்தாளர்களாக வர வேண்டியவர்கள் இளம் வயதிலேயே குடிப்பழக்கத்திற்கு, போதை பழக்கத்திற்கு ஆளாகி அவை அனைத்தையும் இழந்து போகிறார்கள் என்றால் அது அவனுக்கான தனிப்பட்ட இழப்பு அல்ல, ஒரு தேசத்திற்கு நேர்ந்த இழப்பு, மனிதவள இழப்பு. பெருந்தலைவர் காமராஜர் 14 வயதிலே குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி இருந்தால் நமக்கு பெருந்தலைவர் என்கிற ஒரு பேராளுமை கிடைத்திருக்குமா? தந்தை பெரியார் பெரிய செல்வந்தர் குடும்பத்திலே பிறந்தவர். ஆர்த்தோடாக்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். அப்படி மத நம்பிக்கை உள்ள ஒரு குடும்பத்திலே பிறந்தவர். கடவுள் நம்பிக்கை, மத நம்பிக்கை, புராண நம்பிக்கை உள்ள ஒரு குடும்பத்திலே பிறந்தவர். யார்? தந்தை பெரியார். பிறக்கும் போதே அவர் ஒரு செல்வந்தர் குடும்பத்திலே பிறந்தவர். அவருக்கு எந்த சோசியல் ஹியூமிலியேஷனும் கிடையாது. நீ கீழ்சாதி, கீழே உட்காரு, இந்த உனக்கு தனி டம்ளரு, நீ செருப்பு போடக்கூடாது, நீ சைக்கிள் மிதிக்க கூடாது என்று எந்த அவமானமும் அவருக்கு நேர்ந்ததில்லை. ஆனால் அவர் சாதியை ஒழிக்க வேண்டும், சனாதன தர்மத்தை அழித்தொழிக்க வேண்டும் என்று தனது இறுதி மூச்சு வரையில் போராடுகிற ஒரு மாபெரும் மகத்தான போராளியாக வளர்ந்தார். அந்த மகத்தான போராளி போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருந்தால் நமக்கு கிடைத்திருப்பாரா? அப்படி அடிமையாகி இருந்தால் அது மனித வளம் பாழானது என்று பொருள். சிந்தித்து பாருங்கள். கௌதம புத்தரும் அப்படித்தான். அவர் காலத்திலும் மது பழக்கம் இருந்தது. அதுவும் அரச குடும்பத்திலே பிறந்தவர்களுக்கு மது, மாது என்பதெல்லாம் மிக எளிதாக கிடைக்கும். அவர்களே ஏற்பாடு செய்வார்கள். 24 மணி நேரம் மது அருந்த முடியும். மாதுக்களோடு அவர்கள் சுதந்திரமாக விரும்பியது போல் வாழ முடியும். அந்தப்புறம் என்று அதற்கென்றே இருக்கிறது என்றெல்லாம் நாம் படித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலே பிறந்து தனது வாழ்வை சிதைத்துக் கொள்ளாமல் வெறும் இச்சைக்கான வாழ்வாக, போகங்களுக்கான வாழ்வாக அனுமதிக்காமல், விட்டுவிடாமல், அவர் நினைச்சிருந்தார்னா எவ்வளவு எப்படி வேணாலும் அவருடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்திருக்க முடியும். ஏன்னா ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி, இளவரசர், தங்கத்தட்டிலே வைத்து அவரை கொண்டாடுவார். அப்படிப்பட்ட குடும்பத்திலே பிறந்த புத்தர் மானுடத்தை சிந்தித்து குடும்பத்தை விட்டு வெளியே வருகிறார். அந்த மாமனிதர் மது பழக்கத்திற்கோ மாது புழக்கத்திற்கோ ஆளாகி அவர் போக அடிமையாக மாறியிருந்தால் கௌதம புத்தர் என்ற ஒரு மாபெரும் ஆளுமை இந்த மானுடத்திற்கு கிடைத்திருக்குமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். எத்தனை விஞ்ஞானிகள் மது பழக்கம் உண்டு, மது அடிமைத்தனம் என்கிற நிலைக்கு போகாமல் எவ்வளவு விஞ்ஞானிகள் இன்றைக்கு உலகம் இவ்வளவு பெரிய பரிமாணம் பெறுவதற்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள். எனவே இந்த மது பழக்கம், போதைப் பொருளின் பழக்கம் அவர்களை அடிமைக்கு தள்ளி, அந்த போதைக்கு அடிமையாக்கி அவர்கள் சிதைந்து போவது மட்டுமில்லாமல் ஒரு தேசத்திற்கான மனித வளம் பாழாகிவிடுகிறது. ஹியூமன் ரிசோர்ஸ், மனித வளம் பாழாகிவிடுகிறது. நீ தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு 45,000 கோடி வருமானம் வருதுன்னு தான் பார்க்குறீங்க.
45,000 கோடி வருமானத்தினால் பாதிக்கப்படுகிற இளைஞர்களின் வாழ்க்கை எத்தனை, அந்த இளைஞர்களில் எத்தனை பேர் மிகச்சிறந்த தலைவர்களாக வரக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்களாக இருந்திருப்பார்கள், அந்த இளைஞர்களில் எத்தனை பேர் விஞ்ஞானிகளாக இருந்திருப்பார்கள், அந்த இளைஞர்களில் எத்தனை பேர் பொறியாளர்களாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது, அந்த இளைஞர்களில் எத்தனை பேர் படைப்பாளர்களாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது, அந்த இளைஞர்களில் எத்தனை பேர் மனிதநேயம் உள்ள வள்ளலாரை போன்ற ஞானிகள் மெய்ஞானிகள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் எல்லாம் இந்த 43,000 45,000 லாபம் என்கிற அடிப்படையிலே அடிமையாகி பாதியிலேயே 30 வயதிலேயே 40 வயதிலேயே சிதைந்து போகிறார்களே. இது மனித வளம் பாழாகிறதா இல்லையா? மனித வளம் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு வீட்டில் உன் புருஷன் இறந்து போறான், அதனால உன் குடும்பம் நடுத்தருவுக்கு வருகிறது என்பது ஒரு புறம். அப்படி நடுத்தருவுக்கு வருகிற அந்த குடும்பத்தை தாங்குகிற சுமை கைப்பெண்ணின் தோளில் விடுகிறது. கணவன் இல்லாத கம்நாட்டின்னு அவன் கிராமத்தில் கம்நாட்டி பொம்பளம்பான். அவன் ஏன் கம்நாட்டி இங்கே நல்ல காரியத்தில் வந்து தலையை காட்டுறா? ஒதுங்க சொல்லு. சாமி கும்பிட முடியாது, கம்நாட்டி வரக்கூடாது. கல்யாணம் பண்ணக்கூடாது, கம்நாட்டி வரக்கூடாது. காது குத்து விழாவில் வரக்கூடாது. கைம்பெண்களை ஒதுக்கி வைக்கக்கூடிய அவலம். 28 வயதிலே நான் பார்த்தேன், எக்கியார் குப்பத்திலே ஒரு பெண் வந்து 3 குழந்தைகளோடு வந்து அழுதபடி சொல்லியது. உனக்கு என்னமா வயது என்று கேட்டோம். 28 வயது. அந்த பெண்மணி 80 வயது வரையில் வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது, மிக இலகுவாக. அப்படி என்றால் இன்னும் 53 ஆண்டுகள் இந்த சமூகத்தில் அந்த பெண் ஒரு கைம்பெண்ணாகவே வாழ வேண்டும். அப்படி கைப்பெண்ணாக வாழக்கூடிய அந்த பெண் சந்திக்க போகிற சவால்கள் எத்தனை எத்தனை, அவலங்கள் எத்தனை எத்தனை, அவமானங்கள் எத்தனை எத்தனை, அவதூறுகள் எத்தனை எத்தனை, அவ்வளவையும் தாங்கிக் கொண்டு இந்த பிள்ளைகளை கரையேற்ற வேண்டும். அந்த பிள்ளைகள் குடிப்பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுக்க வேண்டும். இப்படி லட்சக்கணக்கான பெண்கள், கைப்பெண்கள் இந்த நாட்டில். அதுக்குதான் நான் சொன்னேன், ஒருவேளை நாங்கள் இப்படி எடுப்பதால் ஒரு நெருடல் ஏற்பட்டால், இதை பயன்படுத்தி கொள்கை பகைவர்கள் விரிசலை அதிகப்படுத்தினால், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தேர்தல் அரசியலில் ஏதேனும் பின்னடைவு ஏற்பட்டால் அதை எதிர்கொள்ளவும் தயாராக இருக்கிறோம் என்று சொன்னதற்கு காரணம், நாங்கள் எடுத்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம். ஏனென்றால் அது தூய்மையானது, அது பொது நோக்கானது, அது தொலைநோக்கானது என்பதுதான். எனதருமை தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் குறைந்தது 2 லட்சம் பெண்கள் பங்கேற்க வேண்டும். செய்வீர்களா? தென் மாவட்டங்களில் இருந்து 1 லட்சம் பேராவது வர வேண்டும். அழைத்து வருவீர்களா? கட்டிட வேலைக்கு வட இந்தியக்காரனை நீ வாடகைக்கு எடுக்கலாம். கட்சி பணிகளுக்கு நாம் அப்படி யாரையும் வெளியிலிருந்து வாடகைக்கு அழைக்க முடியாது. பெண்கள், நம் குடும்பத்து பெண்கள் வந்து பங்கேற்க வேண்டும். நம்முடைய அம்மா வர வேண்டும், அல்லது நம்முடைய பிள்ளைகள் வர வேண்டும், அல்லது மனைவி வர வேண்டும். நம்முடைய குடும்பத்து பெண்கள் வர வேண்டும். பொதுவாக இருக்கிற பெண்கள் வர வேண்டும். ஜனநாயக சக்திகளாக இருக்கிற பெண்கள் வர வேண்டும். மகளிர் குரலாக இது ஓங்கி ஒலிக்க வேண்டும். தேசிய மதுவிலக்கு கொள்கையை இந்திய ஒன்றிய அரசு நிறைவேற்றுகிற வரையில் நாம் இதை பெரிய அளவிலே பரப்புரையாக தமிழ்நாடு முழுவதும் மாநாட்டுக்கு பிறகும் எடுத்துச் செல்வோம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி மாநாட்டில் சந்திப்போம் என கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். பிக் பேங் தமிழ் BBT